ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ். சரியா, தமிழ்லேருந்து ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள். சரியா, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள். சரியா, சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயும் இந்த இது நிறைய கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி இந்த நூலோட இன்னொரு பேர் கொடுத்துட்டு இந்த பேர் கொடுத்துட்டு இது எந்த நூல் அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். சரியா, உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். சரியா, முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், முத்தமிழ்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? இயல், இசை, நாடகம், இந்த 3 கலந்துருக்கிறதுனால ஸோ முத்தமிழ் காப்பியம். குடிமக்கள் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். முதற் காப்பியம், நாடக காப்பிய நன்னூல். சரியா, ஒற்றுமை காப்பியம். சரி கைஸ், இது தான் ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தமிழின் தேசிய காப்பியம். சரியா, இவ்வளவு இருக்குது. சரியா, சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள். இது எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. அதனால் நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்குது. அதனால் 100% எஃபர்ட் போட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் உட்காந்து படிங்க. உங்களாலே முடியும். அவ்வளோதான். தேங்க்யூ.